செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். குரோதி என்பது சமஸ்கிருத சொல். அந்த சொல்லுக்கு தமிழில் பகைக்கேடு என்று பொருள். அதாவது இந்த வருடம் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. மேலும் அரசியல்வாதிகளுக்குள் பகைமை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டு இந்த ஆண்டு. மேலும் வழக்குகள் கூட வழக்குகள் கூட அதிகமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் தான் இந்த ஆண்டின் ராஜா. பொதுவாக செவ்வாய் என்பவர் இராணுவ வீரனை போல் என்று கூறுவார்கள். அவரே இந்த வருடம் ராஜாவாக வருகிறார். இந்த வருடம் மந்திரியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் இந்த வருடத்திலே மந்திரியாக இருக்கிறார். இந்த வருடத்திலே, இந்த குரோதி வருடத்திலே மகர சங்கராந்தி. அந்த மகர சங்கராந்தி எதில் வருகிறது என்று பார்த்தால் புலி வாகனத்திலே வருகிறார். சங்கராந்தி பகவான் இந்த வருடம் மகர சங்கராந்தியாக புலி வாகனத்திலே வருகிறார். இந்த புலி வாகனத்திலே வருவதனால் இந்த வருடத்திலே தொல்லைகள், அதாவது மிருகங்களால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும். முக்கியமாக தெருநாய்களால் தொல்லை, அதன் பிறகு யானைகளால் தொல்லை, கடலில் இருக்கின்ற சுறாமீன்கள், திமிங்கலம் போன்றவற்றால் தொல்லைகள் மிக அதிகமாக இருக்கும் என்றிருக்கிறது. இந்த வருடம் 4 கிரகணங்கள், 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகணங்களும் இந்தியாவில் தெரியாது. ஆகவே கிரகணத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத கிரகணத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆகவே இந்த வருடம் கிரகண தோஷம் என்பது கிடையாது. பொதுவாக கிரக பயிற்சிகள் என்று பார்த்தால் குரு பயிற்சி மிக முக்கியமானது. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை அன்று பகல் 1 மணி அளவிலே திருக்கணிதப்படியும் அன்றைய தினமே மாலை 5:38 வாக்கியப்படியும் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பொதுவாக குரு பயிற்சி வாக்கியத்திற்கும் திருகணத்திற்கும் குறைந்தது 1 மாதமாவது இடைவெளி இருக்கும். ஆனால் இந்த வருடம் மட்டுமே குரு பயிற்சி ஒரே நாளிலே நிகழ்கிறது. இந்த வருடம் சனி பயிற்சி என்பது திருகணிதப்படி இருக்கிறது. திருகணிதப்படி சனி பயிற்சி பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:44 கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இது திருகணிதப்படி மட்டுமே. வாக்கியப்படி இந்த வருடம் சனி பயிற்சி என்பது கிடையாது. இந்த வருடம் வாக்கியப்படியும் திருகணிதப்படியும் ராகுகேது பயிற்சிகள் கிடையாது. இந்த பயிற்சிகளை அனுசரித்தும் இந்த வருடம் ராஜாவாக செவ்வாயும் சனி மந்திரியாகவும் இருப்பதனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறித்தும் பார்த்து, மேலும் இந்த வருடத்திலே பாலவ கரணத்திலேயே மகர சங்கராந்தி வருகிறது. ஆகவே புலி வாகனம் வருகிறது. இதை வைத்தும் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று நாம் இனி ஆராய்வோம். புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களே, இந்த வருடம் ராஜாவாக செவ்வாய் வருவதனால் உங்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 11 பங்கு. ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே குருடைய சஞ்சாரம் இருப்பதனால் நிச்சயமாக அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு அஷ்டமசன் நடந்து கொண்டிருந்தாலும் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அஷ்டமசனுடைய பாதிப்பு நிச்சயமாக இருக்காது. மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த வருடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கிறது. குருபலம் இருப்பதனால் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடந்தேறும். பலர் நினைப்பார்கள் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறதே திருமணம் நடக்குமா என்று. இந்த அஷ்டமசனியிலும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். என்றால் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் விசேஷமானது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
அஷ்டம் சனியை பற்றி சிறிதும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். நல்ல வருமானம் கிடைக்க பெறுவார்கள். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். உத்தியோகஸ்தர்கள் நிச்சயமாக பதவி உயர்வு பெறுவார்கள். தொழிலதிபர்களுக்கு ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. அஷ்டம் சனியின் மூலமாக சென்ற வருடம் நிறைய சிக்கலை சந்தித்தீர்கள். தொழில்துறையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் இந்த வருடம் தீர்ந்து நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். விவசாயிகள் நல்ல லாபத்தையும் மகசூலையும் அடைவார்கள். முக்கியமாக மஞ்சள் பயிரிடுபவர்கள், கிழங்கு வகைகளை பயிரிடுபவர்கள், மேலும் துவரை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை இந்த வருடம் பெறுவார்கள். இந்த வருடம் கடகராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு மாங்கலஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் நல்ல பிரச்சனை எதுவும் இருக்காது. அதாவது மாங்கல்ய தோஷம் எதுவும் இருக்காது. மேலும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வருடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகள் நல்ல ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் கிடைக்கும். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒற்றுமை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். ஆகவே எந்த காரியத்தை தொழில்துறையில் ஆரம்பித்தாலும் முதலில் ஒரு தடையும் 2வது முறை முயற்சி செய்யும் போது வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சன்னுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வருடத்திலே குடும்பத்திலும் சில திருஷ்டிகள் இருக்கிறது. ஆகவே குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரம் இல்லாமல் வெளியிடங்களில் பேசும்போதும் முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருந்தாலும் குருடைய பார்வையும் சேர்ந்து இருக்கிறது. இந்த வருடம் குழந்தைகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. மேலும் மாணவர்கள் மூலமாகவும், அதாவது குழந்தை மாணவர்கள் உங்கள் ராசியில் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் மூலமாகவும் சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள். இந்த வருடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் மாசி மாதமாக அமைந்திருக்கிறது. மாசி மாதத்திலே அஷ்டம் சனியுடன் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் சஞ்சாரம் செய்து சந்திராஷ்டகத்துடன் கூடிய அஷ்டம் சனி வருகிறது. அதுவும் முக்கியமாக மாசி மாதத்திலே அமாவாசை என்று மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு நல்லது. பொதுவாக அந்த அமாவாசை என்பது மௌனி அமாவாசை என்றும் கூறுவார்கள். ஆகவே அந்த நாளிலே மௌனமாக இருப்பதே மிகவும் சிறப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் 9ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வருடம் ராசியான மாதங்கள், உங்களுக்கு ராசியான மாதங்கள் என்று பார்த்தால் புரட்டாசி மாதம் மிகவும் ராசியான மாதம். பொதுவாக புரட்டாசி மாதம் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தானாகவே நன்மைகளை சேரக்கூடிய ஆண்டாக புரட்டாசி மாதம் இருக்கிறது. மேலும் மார்கழி மாதமும் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். ஆக இந்த வருடம் ராசியான மாதங்கள், பண வரவு வருகின்ற மாதங்கள், சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதங்கள், தொழில் விருத்திக்கான மாதங்கள் என்று பார்த்தால் புரட்டாசி, மார்கழி, வைகாசி இந்த 3 மாதங்கள் மிகவும் சிறப்பான மாதங்களாக இருக்கிறது. இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கடகராசியில் பிறந்து புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மதுராந்தகம் சென்று, செங்கல்பட்டு அருகில் இருக்கிற மதுராந்தகம் சென்று அங்கே ஏரிகாத்த ராமர் கோயில் இருக்கிறது, அங்கே சென்று ராமபிரானை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ராமர் கோயிலுக்கு, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ராமர் கோயிலுக்கு சென்று ஒரு முறை வஸ்திர தானம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. அல்லது பத்ராச்சலம் சென்று ராமரை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. என்றால் புனர்பூசம் 4வது பாதம் என்பது ஜலராசிலே சந்திரன் இருக்கிறார். ஆகவே ஜலத்துக்கு அருகில் இருக்கின்ற ராமர் மிகவும் விசேஷமானது. அதில் ஏரிகாத்த ராமரும் பத்ராச்சலம் ராமரும் மிகவும் முக்கியமானவர்கள். பத்ராச்சலம் என்பது கோதாவரி நதிக்கரையில் இருக்கின்ற ராமர். ஆகவே இந்த 2 ராமர்களை வணங்குவது மிகவும் சிறப்பானது. பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு முறை ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வரலாம். என்றால் பூசம் நட்சத்திரத்திற்கு தேவதை குரு பகவான் என்று கூறுவார்கள். ஆகவே ஒரு முறை ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு வரலாம்.
மேலும் ஒரு முறை உங்களுக்கு அஷ்டம்சம் நடந்து கொண்டிருப்பதால் திருநள்ளாறு சென்று அங்கே சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். இந்த தரிசனங்கள் சித்திரை வைகாசி மாதத்திற்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை நாகர் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நாகராஜர் கோயிலுக்கு சென்று நாகராஜரை வணங்கிவிட்டு வரலாம். அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளி கொண்ட பெருமாளை, அதாவது பாம்பனை மீது பள்ளி கொண்ட பெருமாளை வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்தவர்கள், சப்ஸ்கிரைப் செய்தவர்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடு செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியம் பல்லாண்டு என்று பெரியாழ்வார் பாடியதைப் போல நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சுகங்களுடனும் நன்றாக பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.